இதுல பாருங்க விளக்கப்பட்ட பகுதி முழு உருவின் பரப்பளவில் சொல்லி கேட்கலாம். முழு உருவின் விளக்கப்பட்ட பகுதி முழு உருவில் இதுல மொத்தமா எத்தனை இருக்கிற பாருங்க. 2 3 3 9 இருக்கு. விளக்கப்பட்டது பாத்தீங்கன்னு சொன்னா 9ல 4. விளக்கப்பட்டது 9ல 4. உங்களுக்கு தெரியும் அரைவாசிலும் இது குறையத்தான் இருக்கு. அரைவாசம் சொன்னா எத்தனை இருக்கணும் சொன்னா 4 அரை நுழைக்கப்பட்டிருக்கும். 4 அரை நுழைக்கப்பட்டிருந்தா தான் அரைவாசிக்கு நாலுக்கு மேல் அதாவது 5 அல்லது 6 அல்லது 7 அப்படி நுழைக்கப்பட்டிருந்தா தான் அப்படி நுழைக்கப்பட்டிருந்தா தான் அரைவாசனை கூடியதா இருக்கு. இதுக்கு என்ன விடன்னு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன விடவே இருக்கு. முதலாவது விட சரியா கவிஸ்டியாக விளங்குதா அந்த கேள்வி? கவிஸ்டியா அந்த கேள்வி விளங்குதா? அடுத்த கேள்வியை பாருங்க. விளக்கப்படாத பகுதி முழு உருவியில் என்ன பின்னம் என்று சொல்லி கேட்கிறார். விளக்கப்படாது அப்போ முதல் நாங்க என்ன சொல்ல மாட்டோம் இங்க பாருங்க. இந்த நடுவுல இருக்கிற முக்கோணம் பார்த்து 2 பிரிவட்டிருக்கு. மேல இருக்கிறதும் 2 பிரிவட்டிருக்கு. நாங்க என்ன செய்ய மட்டும் சொன்னா இந்த முக்கோணத்தை 2 பிரிக்கணும். இதையும் 2 பிரிக்கணும். பிரிச்சிங்கன்னு சொன்னா மொத்தம் 4 முக்கோணம் இருக்கு. அது 2ஆல பிரிப்பட்டா 4 2 8. அதை கீழே போடுங்க. விளக்கப்படாத இருக்கிறாங்க. அது 1 2 3. அப்ப 8 மேல் 3 விட ஏதாவது டவுட்னா நிப்பாட்டி கேட்கலாம். சரியா? இத பாருங்க. இது மிகவும் இலகுவான கேள்வியா? இதுல சொல்லுங்க. எப்படி சார் 8 மேல கீழே வந்தது? நீங்க கவனிக்கிறா இதுல பாரு. இந்த இருக்கிற முக்கோணி 2 பிரிவட்டு இருக்கு இல்லையா? மேல இருக்கிறது 2 பிரிவட்டு இருக்கு. நாங்க இதையும் 2 பிரிக்கணும். இதையும் 2 பிரிக்கணும். இப்ப 4 முக்கோணிங்க 2 2 பிரிக்க எத்தனை 8 அப்படி என்ன நிலத்தப்படாதானே கேக்குறாங்க. 1 2 3 விட வந்து மேல் 3. சொல்லடா 32வது கேள்வி விளங்கல. 32வது கேள்வியும் அதே விஷயம் தான். அப்ப எண்ணி பாருங்க. இதுல எத்தனை சொப்பம் இருக்குது? 1 2 1 2 3 4 5 6 7 8 9. 9 இருக்கு. 9ல விளக்கப்பட்டிருக்கு எத்தனை? 4 விளக்கப்பட்டிருக்கு. 9ல அரைவாசம் அவ்வளவு வேணும். 9 2ஆல பிரிக்க அவ்வளவு வேறு 4 அரை இல்ல வேறு. குட் மார்னிங். 4 அரை வேறு. அப்ப இது வந்து 9ல 4 தானே வந்திருக்கு. அப்ப அது அரைவாசம் விட குறையும். அரைவாசம் 4 அரை வந்திருக்கும். அரைவாசம் விட கூடண்டா 5 வந்திருக்கும். 5 விட கூட வந்திருக்கும். அதுவே பேரு. அதாவது நேரடி கிளாஸ்ல கேளுங்க. அப்படி 7 6 7 நேரடி கிளாஸ் கேளுங்க. இதை பாருங்க. 2ஐயும் கனெக்ட் பண்ணி வெட்டும். ஒரு ஆப்பிள் வெட்டுப்படும், ஒரு ஆப்பிள் வெட்டுப்படும். ஒரு மாம்பழம் வெட்டுப்படும், ஒரு மாம்பழம் வெட்டுப்படும். உங்களுக்கு தெரியும் ஒரு ஆப்பிள்ற மாம்பழத்துல விலை தான் இந்த போட்டிருக்காங்க 22 ரூபாய். இப்ப இந்த வெட்டுப்பட்ட 2 விலை எவ்வளவா இருக்கும்? 22 ரூபாய் தான் இருக்கு. இப்ப நாங்க 52ல இருந்து 22 கழிக்க மட்டும் சொன்னா 30 ரூபாய் வேறு. 30 ரூபாய் எதுக்கு சமனண்டா 2 ஆப்பிளுக்கு சமம். 2 ஆப்பிள் பழத்துக்கு. அப்ப ஒரு ஆப்பிள் விலை எவ்வளவு தெரியும்? 15 ரூபாய். பிரிக்க மாட்டோம். ஒரு ஆப்பிள் 15 ரூபாய். அப்போ ஒரு ஆப்பிள் 15 ரூபான்னு சொன்னா முதலாவதுல கொடுப்போம் 15. 22ல இருந்து 15 கழிச்சா ஒரு மாம்பழத்தின் விலை 7 ரூபா. ஆப்பிள் ஒன்றின் விலை எவ்வளவு கேட்கிறான்? 15 ரூபாய்.
35 ரூபாய்க்கு எத்தனை ஆப்பிள் வாங்கலாம்னு 5 கேட்டா, சாரி எத்தனை மாம்பழம் வாங்கலாம்னு கேட்டா 5 35 7ஆல பிரிங்க. பிரிஞ்சீங்க தான் பெரிய கேள்வி இல்ல. ஓகே, அடுத்த கேள்வி போகுமா? ஆம் சார். சார் இல்லாதாக்கள் ரெக்கார்ட் போடுவேன், அதே ஒரு கேளுங்க. ஏன்னா கஷ்டப்பட்டாங்க, திருப்பி திருப்பி கேளுங்க. இப்பெல்லாம் நேரடி கிளாஸ்ல கேளுங்க. இதை நீங்க செய்து பாத்தீங்கன்னா என்ன வேற மித்ரா 2வது விடை 2வது. சரியான ஓ மடிக்கு போட்டு அந்த இடத்துல துளைய போட்டீங்கன்னு சொன்னா பக்கத்துலயே வேற தோணும். இப்படி வேற போகும். அதை விட 2வது. 37வது கேள்வியை பாருங்க. ஒரு வரிசையில் முன்னால் இருந்து 18ஆவதாக இருக்கிறான் ராவி, இறுதியிலிருந்து 8ஆவதா. அப்ப 3க்கும் 18க்குள்ளேயும் ஒரு ரவி வாரா, 8க்குள்ளேயும் ஒரு ரவி வாரா. 2 ரவி வரையலாம். அப்ப 18 இதுக்கு செய்முறை என்னண்டா, 8ஐயும் 18ஐயும் கூட்டு 26. அதுல 26. இருந்து ஒரு ரவிய கழிஞ்சு 25. சரி, பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளுங்க. அடுத்த வினா, ஒரே அளவான 5 மெழுகுவர்த்திகள் ஒரே நேரத்தில் ஒளிர வைக்கப்பட்டது. அவைகள் 50 நிமிடங்களில் ஒளிந்து முடிக்கிறாங்க. ஒரே டைம்ல 5 கொளுத்துறாங்க. ஒரே டைம்ல 5 கொளுத்துறாங்க. இந்த 5ம் எரிஞ்சு முடிகிறதுக்கு 50 நிமிஷம் எடுக்குது. இதரீரத்துக்கு 50 நிமிஷம் தான், இதரீரத்துக்கு 50 தான், இதரீரத்துக்கு 50 50 50. விடை வந்து 50 நிமிஷம். அடுத்தடுத்து இப்ப ஒன்று எரிஞ்சதுக்கு பிறகு அடுத்தது, அடுத்து எரிஞ்சதுக்கு பிறகு அடுத்தது, அப்படி எரிஞ்சா தானே ஒன்று எரிகிறதுக்கு 10 நிமிஷம் படி. ஒரே டைம்ல 5ஐயும் கொளுத்துறபடினால ஒன்று எரிகிறதுக்கு 50 நிமிஷம் தான், அடுத்த எரிகிறதுக்கு 50 நிமிஷம் அப்படி. சரியா? கிறிஸ்டிக்கு அடுத்தது 39 விடைய சொல்லுங்க. அவ என்ன விட வேறு? கிறிஸ்டிகா, குட் மார்னிங். செய்தீங்களாவே ஆம் சார். இதுல முக்கோணிகள் எத்தனை பேர் இருக்கு? 4. அது முக்கோணிங்களா? விடனாலா? ஆம். சதுரங்கள் முக்கோணி மொத்தம் அன்னைக்கு பாப்போம். பேசுறீங்க எல்லாம் இப்ப செய்யலண்டா இருக்க வேணா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த அறிவுறுத்தல பாருங்க. சார் தரப்பட்ட உருவங்களை அவதானித்து விட எழுதுங்க. இந்த சார் முக்கோணிகள் அது பாத்தீங்கன்னு 4. சொன்னா 1 2 3 4 5 6 7 8 முக்கோணிகள் இருக்கு. சரியா? சரிங்களா? முக்கோணி இருக்கு. முக்கோணிகள் வந்து 8 இருக்கு. அடுத்த வட்டங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. வட்டம் வந்து 12 இருக்கு. 12 விடை 4 இருக்கு. அடுத்த சதுர முக்கோணி. முக்கோணி எங்களுக்கு 8 தெரியும். சதுரங்கள் ரெண்டிங்க பாத்தீங்கன்னா 1 2 3. சதுரம் 3 இருக்கு. அப்ப 8 3 8 3 11. இது 40 கேள்வியும் இதுல முடிக்குது. அப்ப நீங்க நாளைக்கு செய்ய வேண்டிய ஐக்கியம் எதுன்னு சொல்லி பாருங்க. படிச்சு கொள்ளுங்க. நாளைக்கு நீங்க ஐக்கியம் இப்ப முடிக்கிறாரு, அந்த புலமை தொடர் முடிச்சு. அப்ப நீங்க அடுத்தது இந்த பேப்பர் இருக்கு தானே, நிகழ்வு பேப்பர், அதுல 3வது பேப்பர் இருக்கு. அப்படியே கவனிச்சு கொள்ளுங்க. இந்த பேப்பர் இருக்குல்ல, இந்த இருக்கிற பேப்பரை செய்து இதுல நிறைய இல்ல ஒரு 20 கேள்வி செய்து வைக்கும். சரியா? இப்ப சுற்றாடல் செய்யலங்க.
கடல்ல இந்த முதலாவது செயலிட்ட பாருங்க. இதுல நாங்க 3 சார் பார்த்துட்டோமே. சார் சொல்லடா. இல்ல செகண்ட் பார்ட் இருக்கு. புலமைதர்ல செகண்ட் பாட்டுக்கு இருக்கா? ஓம் சார். ரைட், ஓகே. அப்ப நீங்க செகண்ட் பாட்டை செய்ய நாளைக்கு திருப்போம். சார் வாசிக்கியா? கொஞ்சம் போறடா. எத்தனையாவது செயலிட்டடா பார்க்கணும் இப்ப? 4வது. இந்த இருக்கிற செயலிட்ட பண்ணி முடியா பாருங்க. 4வது அலகு தாவரங்கள் அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். ஆனா நீங்க கட்டான திருப்பி இதுல ஜாயின் பண்ணணும். ரைட், ஓகே. கவனிச்சுக்கோங்க. வாசிக்கியா சார்? ரைட், ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாம். நீரினாலும் காற்றினாலும் பிராணிகளினாலும் முறையே பரம்பலடையும் வித்துக்களடங்கி உளவுடை கடல் மாக்காய் இருக்கலை மரமுந்திரிகை. இது வந்து எங்களுக்கு தெரியும். நீர் வந்து கடல்மா. அதுல கவனிச்சு கொடுங்க. நீரால பெரம்பல் அடைகிறது, காற்றால பெரம்பல் அடைகிறது, வெடித்து பெரம்பல் அடைகிறது, பிராணிகள் மூலம் பெரம்பல் அடைகிறது. வித்துக்கள் தொடர்பா நீங்க ஒரு 10 பாடமாக்கி வச்சுக்கொள்ளும். நீரால் என்று சொன்னா தாமரை, அல்லி, கடல்மா, புன்னை, குளவாழை இதெல்லாம் வந்து காற்றால பெரம்பல் அடையும். தேங்காய் சரியோ. அதே போல காற்றினால் பெரம்பல் அடைந்த இருக்கரை, சீரவி, அர்த்தங்கள், நீர், அச்சு, எண்ணெய் இப்படியானதெல்லாம் காற்றால பெரம்பல் அடை. அதே போல பிராணிகள் மூலம் பெரம்பல் அடைகிற வித்துக்கள் பாத்தீங்கன்னா நல்ல சுவையான தசப்பகுதியை கொண்டிருக்கு. அதே போல ஒட்டுந்தன்மை, முள்ளுகளை போல ஒட்டுந்தன்மை இருக்கு. சரியா. ஏன்னு சொன்னா அப்பதான் சுவையான தசப்பகுதியை அது சாப்பிடுறதுக்கு வரும். அது சாப்பிட்டுட்டு கொய்யாவில சாப்பிட்டுட்டு போக்குள்ள அதை வித்து கொண்டு கிளவணும். அதே போல மரமுந்திரிய சுவையான தசப்பகுதியா இருக்கு. மாம்பழம் சுவையான தசப்பகுதியா இருக்கு. காற்று மூலம் பெரம்பல் அடைகிற வித்துக்கள் பாரம் குறைஞ்சதா இருக்கும். அதே போல சிறகு போன்ற அமைப்பு இருக்கும் பறந்து செல்றதுக்கு. நீர்னால் பெரம்பல் அடைகிறது பாரம் குறைஞ்சதா இருக்கும். நீர்ல மிதக்கக்கூடியதா இருக்கு. அப்ப அது அந்த வித்துக்கள இயல்புகள். அது ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அடுத்த வினா சொல்லுங்க. சல்வீனியா நீரால பரம்பலடையுமா? இது சல்வீனியா நீரால பரம்பலடையுமா? நீரால பெரம்பல் அடைகிறது. வெடித்தல் மூலம் பரம்பலடையும் வித்துக்களை மாத்திரம் கொண்ட தாவரங்கள் வண்டி, ரப்பர், குன்றிமணி. இதுல பாக்கு வராது, இதுல இருக்கலை வராது. அப்ப விடை இதுவும் ஒரு மெதட் தான். பிள்ளையானத்தை நாங்க ரிஜெக்ட் பண்ண மாட்டோம், சரியானத்தை கண்டுபிடிக்க. சரியா. இப்ப இதுல முதலாவது பாக்கு வராது, இலவம் பஞ்சும் வராது. அப்ப அதை அப்படியும் பார்க்கலாம். அடுத்தது காற்றின் மூலம் பரம்பலடையும் தாவரம் இருக்கலை. காற்றின் மூலம் பெரம்பலடைவது இருக்கலை. அடுத்தது விலங்குகளின் மூலம் வித்துக்கள் மாத்திரம் இடம்பெறும். இதுல ஒரு ஆள் வாசியரா? 2 பேர் வாசிக்க. ஒரு ஆள் ஆரோன் மட்டும் வாசி. பப்பாசி பழம், ஆமணக்கு. அடுத்துல பாருங்க. விலங்குகள் மூலம் பெரம்பலடையும் வித்துக்கள் மாத்திரம் என்று சொல்லிக்கிறாங்க. விடை முதலாவது சரி. ஆமணக்கு வித்த வந்து ஆமணக்கு வித்த வந்து பறவைகள் என்ன செய்வது சொன்னா வண்டண்டு தேய்ச்சி தூக்கிட்டு போகும். குன்றுமணியையும் சின்ன பூச்சிகள் தூக்கிட்டு போகும். அப்படி பெரம்பல் அடைகிற வித்துக்கள்ல இந்த ஆமணக்கு, குன்றுமணி முக்கியமானது. அடுத்தது எண்ணெய், மாம்பழம், தேங்காய் என்னும் வித்து வகைகள் பரம்பல் அடைவது முறை. காற்றின் மூலம் வந்து காற்றால பெரம்பல் அடையும், பிராணிகள் மூலம் இது வந்து நீரால பெரம்பல் அடையும். அப்ப இந்த விட எங்க இருக்கு பாரு. 2வது விடை சரி. அடுத்த மிண்டி வேர் உள்ள தாவரம் வந்து ரம்பையும் தாளை. தாங்கு வேர் உள்ளது ஆலமரம். நீரிழப்பை குறைப்பதற்காக ஒடுங்கி இணைப்பை கொண்ட தாவரங்கள் காணப்படுவது. நீரிழப்பை குறைக்கணும் வேண்டா எங்க குறைக்கணும்? வறட்சியான பிரதேசங்கள்ல தான் நீரிழப்பை குறைக்கணும். மத்திய மலைநாட்டுல இருக்கிற தாவரங்கள் நீரிழப்பை குறைக்கணுமா? அங்க எந்த நாளும் மழை பெய்யும், ஏன்னா எந்த நாளும் நீர் இருக்கு. அப்ப அதுக்கு விடை வந்து தாவரங்களா இருக்கு. காடுகள் அழிக்கப்படுவதால் ஏற்படத்தக்க விளைவுகளில் ஒன்று சுத்தமான காற்றோட்டம் குறைவடையும். விடை சரி.
அடுத்தது இலங்கை நாட்டுக்கு உரித்தான தாவரங்கள் அது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஷார்ட்கட் எல்லாம் சொல்லி கோல் தந்திருக்கிறோம். பாப்பா பே காக்கா கூட்டி செய்தியோ தோத்தோன்னு ஏன்னா அதாவது பாப்பா பே கா கா பே பச்சை பொறுக்காப்புளி பாக்கிலிப்பால் பெரும்பிரம்பு கஸ்தூரி மஞ்சள் காட்டிலுப்பை குங்கிலிய மரம் கெக்கட்டியா பூனாவில் ஒன்று வரும் கொடப்பாறை கொடப்பாறை ஆனா அதே போல எண்ணெய் அதே போல பாப்பா பே காக்கா குடி நீ பே ஏ தோத்தோண்டெல்லாம் சொல்லி தந்திருக்கிறோம் ஷார்ட்கட் ஏன்னா அதாவது நீ என்றா நிலவேம்பு தீண்டு கொடி எசா கோக்கி எண்ணெய் தொரணை தொம்மாங்கோட்டை ஏன்னா அதே போல இதுல புதுசா சேர்ந்த சொல்லி கொடப்பாறை கெக்கட்டியா எண்ணெய் ஏன்னா இப்படியான தாவரங்கள் இலங்கைக்கு உரித்தான தாவரங்கள். இலங்கைக்கு உரித்தான தாவரங்கள் 830 இருக்கு. அதுல உங்களோட கைநூர்ல ஆக 4 தான் தந்திருக்கிறான். அதோட சேர்த்து உங்களுக்கு நான் 12 16 தந்திருக்கிறேன் ஷார்ட்கட்டோட. அந்த நோட்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே அடிக்கி தந்திருக்கிறேன். அதான தயவு செய்து பாடமாக்குங்க, அதை அடிக்கடி பாரு. அப்ப அதுக்கு விடை கொடப்பாறை கெக்கட்டியா 2வது விடை சரி. சொல்லுங்க. 6க்கு மேலுக்கு என்ன விட 6க்கு மேலுக்குமா? 6க்கு ரம்பையும் தாளையும் தாங்கு வேர் உள்ளதா அலமர்? அதுதான் சார் ஆளாளர் சொல்றேன். ஆலண்டு சொல்றதா அலமரம் தான். அடுத்தது கட்டான திருப்பி ஜாயின் பண்ணணுமா? வீட்டில் வளர்க்கப்படும் ஒரு பிராணியையும் வீட்டு சூழலில் காணப்படும் பிராணியையும் முறையை காட்டும். என்ன தேன் இது தேன் சுற்ற இயல்பு என்னன்னு சொன்னா இது மிகச் சிறிய முட்டையிடுற ஒரு பறவை. அது மட்டும் இல்ல நின்று கொண்டு மிக வேகமாக பறக்கக்கூடிய பறவை. அப்ப தேன் சுற்றங்களுக்கு வரணும். மிகச்சிறிய முட்டையிடுறது, மகரந்த சேர்க்கைக்கு உதவுறது, பூவுல தேன் அருந்துறது. ஏன்னா எந்த ஒரு தெளிவு அதுல இருக்கணும். எங்களுக்கு என்ன நான் பழசி எழுத போறேன். இது 94 பின்வரும் எவ்விலங்கு பொருளாதார ரீதியில் பயன்பெறும் ஒரு மருந்து தேன். தீங்கான பிராணிகளை அழிக்கிறது கபர கொய்யா, வித்துக்களை பரம்பரைக்கிறது வௌவால், சூழல் மாற்றத்தை அறிவிக்கிறது சேவல். அப்படி என்று சொன்னா பருந்து. விடை சரியான விடை பாத்தீங்கன்னு சொன்னா விடை பருந்து சரி. அடுத்த ஊர்ந்து செல்லும் பிராணிகள் மாத்திரம் அடங்கும் விடை எங்களுக்கு தெரியும். இந்த முயல் வராது, இதுல பூனை வராது. அப்படி எல்லாம் சரியான விடை முதலாவது. பிழையானத்தை நாங்க களைவதன் மூலம் சரியானத்தை கண்டுபிடிக்க. அடுத்தது பாரு, குற்றவாளிகளை கண்டுபிடித்தல், போதைப் பொருட்களை கண்டுபிடித்தல் என்பவற்றுதான் பயிற்சி அளித்தல். விசேட திறன் நாயில இருக்கிற மோப்ப சக்தி. என கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப நான் கதைக்குள்ள கதைக்க வேண்டாம். அதே போல மைக் ஓவர் பண்ணி வச்சு கொள்ளுங்க. நான் கேட்கிற நேரம் விடையில சொல்லலாம். இன்றைக்கு நாங்க எதிர்பார்த்ததை விட இன்றைக்கு ஒரு 20 பேர் கூட இருக்கு. பழக 40 இருக்கிற இன்றைக்கு ஒரு 61 பேர் இருக்கிறாங்க. இன்னும் 30 பேர் வரணும். அவங்க வருவாங்க. மண்புழு கரையார் ஆகியவற்றினால் மனிதருக்கு கிடைப்பது குப்பைகளை உக்க செய்தது. அதாவது இந்த மண்புழு கரையாரம் என்ன செய்யும்? குப்பைகளை உக்க செய்து தாவரங்களை பசலையாக்கி தாவரங்கள் செழிப்பா வளர உதவும். அப்ப இதை பார்த்துக்கொண்டு இப்ப கட்டான உடனே திருப்பி அதே ஐடியில குயிக்கா ஜாயின் பண்ணோம். ஏன்னா எழுப்பிட்டு போறோம்ல, இன்னும் 20 நிமிஷம் இருக்குங்க. அப்ப நாங்க அங்கால தமிழும் இன்னும் 2 சைலண்டா பார்க்கலாம். இதுல ஒரு நாளைக்கு 1-2 பார்க்க வேணாம் பிள்ளைகள், நீங்க செய்யும் மேக்சிமம் நாங்க பார்ப்போம். நீண்ட நாக்கை பயன்படுத்தி இறையை பிடிக்கும் பிராணிகள் மாத்திரம் அடங்கும் விடை முதலாவது விடை. 19வது கேள்வி,
அதுல திருப்பி ஒருக்கா ஜாயின் ஆகுங்க